ஆனால் டிசம்பர் 24 வீட்டு வேலையை முடிச்சு கரெக்டாக உங்கள் கையில் நாங்கள் சாவியை தரோம். டிசம்பர் 25 காலத்தை இயேசு பிறந்த அன்னைக்கு நீங்கள் இந்த வீடை பாலி வச்சலாம். நீங்கள் ஒன்றும் பேடிச்சாதுங்க, நம்மகிட்ட இருக்க வேலைக்காரணும் எல்லாம் பக்கா வேலைக்காரணும். கொஞ்சம் நாள் கொண்டு வைக்கும் ஒரு பவர் உள்ள நல்ல பாக்ஸ் தந்து விடுங்க. ஒரு சாமானம் இல்ல, வேலை மட்டும் பிடிப்பான். வேலை வரல நல்ல வேலை சாமான் வண்டி கொடுப்பானே, ஒரு வேலை மட்டும் முடிச்சு தரேன். பேடிச்சாதுங்க. என்ன செய்யுது? இன்னும் வேலை தொடங்கலையா? பிளேடு கொண்டு வர மறந்துச்சு. பிளேடு இனி நான் பிளேடு எல்லாம் நானா கொண்டு வரணும்? இல்ல நீ எலக்ட்ரிஷனா நான் எலக்ட்ரிஷனா? என்ன பிளேடு? ஒண்ணே வேலை நான் வேண்டி தரணுமா? ஸ்டீல் கட் பண்ண உள்ள செவரி கட் பண்ண இந்த பிளேடானா தெரியும். செவரி கட் பண்ண உள்ள நீ என்கிட்ட சொல்லலாம்டா. நான் வாரங்க பிளேட் உங்களுக்கு தெரியண்டாமா? நேத்து பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காச்சு. அப்ப என்ன கட் பண்ணி பைப் பிடியாது உங்களுக்கு தெரியண்டாமா? இந்த என்ன பாக்ஸ் இங்க வர முதல்ல இந்த பாக்ஸ் இங்க வர. இந்த பாக்ஸ் இங்க வர. நீங்க மார்க் பண்ணிட்ட இடத்துல தான போட்டுருக்கு. மார்க் பண்ணது கரண்ட்க்கு மார்க் பண்ணி கொடுத்தாங்கடா. என்ன தானா போங்கண்ணா. ஒரு வேலை செய்யனா உங்களுக்கு ப்ரோ. கொட்டு கொத்தனார் வர. எங்க அப்படி கொட்டு கொத்தனாரா? அவர் அங்க உள்ள போய் பாரு. வந்தானா எலக்ட்ரீசியன் மாதிரி என்னத்த அடிச்சு விட்டுறியானா? இவ்வளவு கூட அடிச்சவங்கள பிளேடு பொட்டி போகும். இவ்வளவு சோழி மயிரை எல்லாம் சேர்த்து நம்மள உண்டாக்கணும். கொத்தனைக்கு என்ன வேலை செய்ய ப்ரோ? தம்பி நீங்க தானே கொட்டு கொத்த? ஆமா. நீங்க சம்பளம் எல்லாம் ஜிபேயா கையில தருவாங்களா ப்ரோ? சம்பளம் கண்டா கந்தி தருவாரு. சாப்பாடு சாப்பாடு நம்ம வீட்டுக்கு போய் எனக்கு கிட்ட வந்துருவான் வீடு. தம்பி தம்பி யாரு? ஜெகதீஷ் கண்ட்ராக்ட் இருக்காரு. ஜெகதீஷ் எனப்பெல்லாம் கண்ட்ராக்கு அவர் தான் அனுப்பி விட்டார். அவரு வேலைக்கு ஒரு ஆளை விட கையாளு. நீயா? இன்னைக்கு நான் உண்டாக்குனது போதா. நீ போ மீட்டர் மட்டம் எடுத்தா போ. என்ன ப்ரோ? மீட்டர் மட்டம் போ. அங்க ஒரு பல்ப் வரும், இங்க ஒரு சீலிங்ல வரும். இவனோட சூடாகவும் முடியல. ஏதாவது சொன்னா வேற ஒருத்தனை வேலையும் வர மாட்டான். இந்த மீட்டர் மட்டும் எங்க இருக்கு ப்ரோ? மீட்டர் மட்டமா? அதுல கடை எடுத்துருப்போம். ஓகே தேங்க்ஸ் படி. எலக்ட்ரீசியன் செய்ய வேலைக்கெல்லாம் நமக்கே அவன் சம்பளம் தருவான். என்ன தெரியுது? மீட்டர் மட்டும். போட்டா மீட்டர் மட்டும் கேட்டம்பற. நீங்க மீட்டர் மட்டும் தான் கட்டி அதான் மீட்டர் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இல்ல மீட்டர் மட்டும் இல்ல, மீட்டர் மட்டும் தான். இல்ல மீட்டர் மட்டும் பர மட்டம். மீட்டர் மட்டும் தான் சொன்னீங்க. வச்சுட்டுறீங்க. டேய் கோணையம் கொட்டாய். இதான் மீட்டர் மட்டம். ஸ்பிரிட் லெவல் ப்ரோ. பிரிப்பிட்டு அப்டேட் ஆகுங்க. காலேஜ்ல அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் இன்னும் கொப்பனை பைசா நான் காலேஜ்ல இருந்து படிச்சானே பா. அந்த வாசல வள நடச்சு கொண்டால போறே. கோபப்படாத ப்ரோ. கூல். என்னத்துல எங்க கையில சுத்திட்டு கிடக்க? கையில ஆணி குத்துச்சுனா நமக்கு இந்த வேலையை முடிச்சோம். அந்த வேலையை முடிச்சாதான் அவனை கொத்த அங்க உண்டாக்க முடியும். இந்த நம்ம இப்ப இதுல இது இல்ல அங்க போய் பாத்ரூம் முடி. பாத்ரூம்ல 2 ஒய்யை இறக்கி அங்கோட்டு கீழே 2 மீட்டருக்கு ஒரு பைப்பை விடு. நான் பாத்துக்கலாம். நீ இங்க கரெக்ட் டேப் கரண்டியா காணல? நாங்க தேய்ச்சதானே விட்டுருந்து. தேய்ச்சோக்கு தான். அது என்ன எப்படி டேப் கரண்டி எல்லாம் நான் எடுத்து வரணுமாங்க? நீ அப்ப ஒண்ணு தேய்ச்சாண்டா நேர போ. ஃப்ரண்ட்ல நமக்கு பால் சீலிங் அடிக்கணும். அந்த சீலிங்ல என்ன செய்யணும்னா ஒரு 4 சென்டிமீட்டருக்கு கீழே வார்த்து அதுல இருந்து ஒரு தட்டு அடிச்சுட்டு நேர மேல ஏத்தி விட்டுரு. சரியா? ஏன்னா அர்ஜென்டா போகணும். நான் போயிட்டு வரேன். என்னத்த இல்லாம பிளம்பிட்டு போறான். என்னத்த நம்ம காய்ச்சலிட்டு போறான். அவனே தெரிஞ்சா அவன் சொல்லியா நம்ம நீ என்னத்த செய்யோக்கு? நம்ம தெரிஞ்சா நம்ம செய்வோம். நான் ஒருத்தன்ட்ட வாசல வள நரைச்சா என்னை யாது சாணாங்கி குண்டுல போய் விழுந்தா கல்லா வேலை சொல்றீ. என்ன சொல்ல பண்ற? தூங்குறியா? இல்ல கம்பெனில வாட்டர் லெவல் செக் பண்ண சொன்னாங்க. சோ செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செக் பண்ண முடியலையா? நீ என்ன பண்றீங்க? எங்க செல்லும் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரமா ட்ரை பண்றேன். அது லெவலே ஆக மாட்டேங்குதுடி. குடத்துல தண்ணி பிடிச்சி வாயில வச்சு குடத்துல. ஓகே ஓகே கூல். ஹலோ அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஆனா வேலை டிசம்பர்ல முடியல அண்ணா. எனக்கு சீட்டெல்லாம் அடிச்ச வேண்டியிருக்கு. ஆனா டிசம்பர்ல வேலை முடியும். ஆனா இந்த டிசம்பர்ல அடுத்த டிசம்பர்ல முடிச்சிடலாம்.